வாசிக்காத புத்தகத்தின் வாசனை. இந்த நூலை எழுதியவர் கோமாக்கோ இளங்கோ அவர்கள். நன்றி. கமலாலயன், பஞ்சுமிட்டாய் பிரபு, ஓவியர் செந்தில். புத்தகங்களுக்கு உயிர் உண்டு, அவை பேசும். வாசிக்காத புத்தகத்தின் வாசனை நம் உள்ளங்களை நிரப்பும் இளையோர் குறுநாவல். பச்சை வைரம், சஞ்சீவி மாமா போன்ற அற்புதமான நாவல்களின் ஆசிரியரிடமிருந்து நமக்கு கிடைத்துள்ள மற்றொரு படைப்பு இது. சம்யோரோக்கிய கிராமத்தில் செம்மரம் கடத்தி வாழ்க்கை பாட்டை நடத்தி வரும் பம்பா பலடேவின் மகன் அக்கான் அப்பாவுக்கு உதவியாக மரத்தூள் சேகரிக்கும் பணியில் ஈடுபடுகிறான். வானொலியில் கேட்க நேர்ந்த ஒரு நேர்காணலில் உயிர் தரும் மரம் என்ற ஒரு நூலை பற்றி ஒரு நாள் முழுக்க உலக நாடுகள் பலவற்றில் இருந்து பலரும் தமது வாசக அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதை கேட்கிறான். புத்தகங்களுக்கு உயிர் உண்டு, அவை பேசும் என்று தொகுப்பாளினி பேசும் வார்த்தைகள் அக்கானின் மனதில் புத்தகத்தை படிக்க வேண்டும் என்ற ஆவலை தூண்டுகின்றன. யாராவது எங்கள் ஊர் பள்ளிக்கூடத்திற்கு இந்த புத்தகத்தை அனுப்புவீர்களா என்று வானொலி பெட்டியிடம் கத்தி கேட்கிறான். அது பேசாது என தெரிந்ததும் மௌனமாகிறான். அப்பாவின் தொழில் சட்ட விரோதமானது, அது குற்றம் என தெரிந்து அதை தடுக்க வகையறியாமல் வேதனையுடன் கண்ணீர் விடும் அக்கானுக்கு நம்மில் யாராகிலும் உயிர் தரும் மரம் நூலை அனுப்பி வைக்க முடியுமா? கடத்தல் லாரியின் முகப்பு கண்ணாடியில் அந்த தலைப்பை பிசின் கொண்டு எழுதிவிட்டு காத்திருக்கிறான் அக்கான். அதை பார்க்கும் எவரேனும் அக்கானின் கண்ணீரை துடைக்கும் வகையில் தம் கரங்களை நீட்டுவார்களா? ஆப்பிரிக்க நாடான செனகலில் ஒரு மலை கிராமத்து சிறுவனின் உள்ளங்கைகளில் அவனுக்கு வாசிக்க கிடைக்காத ஒரு புத்தகத்தின் வாசனை மணக்கிறது. புத்தகத்தை வாசித்து முடிக்கும் போது நம் மனமும் துயர் நிறைந்து கனக்கிறது. கோமாக்கோ இளங்கோ அவர்களுக்கு நம் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். கமலாலயன்.